Exercise 3.4 second sum. Find the excluded values if any of the following expressions. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது என்ன எக்ஸ்க்ளூடட் வேல்யூ? ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ எப்போ வந்து அன்டிஃபைன்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எக்ஸோட எந்த வேல்யூக்கு அன்டிஃபைன்ட் ஆகுதோ அந்த வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனில் டினாமினேட்டர் ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன். ஒய் பை ஜீரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. அன்டிஃபைன்ட் அப்படின்னு ஆயிரும். அண்டர்ஸ்டாண்டா? ஸோ அப்போ டினாமினேட்டர் வந்து நமக்கு என்ன ஆகக்கூடாது? ஜீரோ ஆகக்கூடாது. ஸோ டினாமினேட்டர் ஜீரோ ஆச்சுன்னா அந்த வேல்யூ வந்து அன்டிஃபைன்ட் ஆயிரும். எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆயிரும். அப்போ எக்ஸோட எந்த வேல்யூக்கு வந்து டினாமினேட்டர் ஜீரோ ஆகுதோ அந்த வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். நியூமினேட்டரில் ஒய் மட்டும்தான் இருக்குது. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ரைட் பண்ண முடியும்? ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் ரைட் பண்ணும் பொழுது ஒய் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. ஸோ கிவன் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அன்டிஃபைன்ட் ஆகும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்டா? The given expression is undefined when denominator value 0 ஆச்சுனா மட்டும்தான். ஓகேங்களா? The given expression is undefined when denominator பார்த்தீங்கன்னா y plus 5 into y minus 5 is equal to 0. அண்டர்ஸ்டாண்டா? ஸோ denominator 0 ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆயிரும். ஸோ இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒய் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து இது வந்து ஒரு நம்பர், இது ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0 வரணும். எப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 0 வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 0 இருக்கும் பொழுது கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகும். ஸோ எய்தர் ஒய் ப்ளஸ் 5 0 இருக்கும், இல்லைனா ஒய் மைனஸ் 5 0 இருக்கும். ஸோ ஒய் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஒய் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ வேணும் அப்படின்னா மைனஸ் 5, இதில் ஒய்யோட வேல்யூ அப்படின்னா ப்ளஸ் 5 மாறிடும். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருக்கூடிய எக்ஸ்பிரஷனுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அண்டர்ஸ்டாண்டா? therefore the excluded values are minus 5 and plus 5. ஈஸியாக இருக்கா? செகண்ட் ஒன் t by t ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6. ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். டினாமினேட்டராக நியூமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், பண்ணிக்குவோம். ஓகே. டினாமினேட்டரில் t ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6 இருக்குது. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா சம் ப்ராடக்ட்லாம் பார்க்கணும். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 6, சம் வந்து மைனஸ் 5. அப்போ என்ன ஆகும்? 2 3s are 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 3s are 6. சம் பண்ணும்போது மைனஸ் 5. அப்போ இது வந்து பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும்? t minus 2 into t minus 3. ஸோ இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஓகே. இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்போ வந்து அன்டிஃபைன்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். the given expression is undefined when denominator வந்து 0 ஆகும் பொழுது. ஓகேங்களா? ஸோ t minus 2 into t minus 3 is equal to 0. ஸோ இதிலிருந்து t minus 2 is equal to 0 or t minus 3 is equal to 0. From there t is equal to 2, இதில் t is equal to 3. Therefore the excluded values are two and 3. ஓகேங்களா? தேர்ட் ஒன் x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் 2. ஓகே. இங்கே நியூமினேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். நியூமினேட்டரில் சம் வந்து ப்ராடக்ட் வந்து ப்ளஸ் 8, சம் வந்து 6 வரணும். எப்படி பிரிக்கலாம்? 2 4s are 8, ரெண்டுமே ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு 2 4s are 8, சம் பண்ணாலும் 6 கிடச்சிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 இருக்குது ப்ராடக்ட்டு, சம் வந்து ப்ளஸ் 1 வரணும். அப்போ 1 2 is 2, ஸ்மால் நம்பருக்கு மைனஸ். ஓகேங்களா? அப்போ பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 minus 1 1 +1 கரெக்டாக கிடச்சிருக்கா?
ஓகே, ஸோ நியூமரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர், டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகே, இப்போ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் வி ஹாவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளை பண்ணியாச்சு. இப்போது இந்த டினாமினேட்டர் வந்து 0 ஆச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் வந்து அன்டிஃபைன்ட் ஆயிரும். அப்போ எக்ஸ்கோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக. தி கிவன் எக்ஸ்பிரஷன் is undefined when denominator is equal to 0, that is x minus 1 is equal to 0. இதில் வந்து x வேணும் அப்படின்னா plus 1 ஆயிரும். Therefore the excluded value is, இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான், அதனால் the excluded value is 1. Understand? Okay, and fourth one, x cube minus 27 by x cube plus x square plus 6x. ஓகே, இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா x cube இருக்குது, இங்கே 27 இருக்குது. 27 வந்து கியூப் நம்பர். ஸோ 27 இதோட கியூபு 3 கியூப். அப்போ 3 கியூப்னு ரைட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் எல்லாத்துலேயும் எக்ஸ் காமனாக இருக்குது, வெளில எடுத்துடலாம். ரிமைனிங் எக்ஸ் கியூபில் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ், மைனஸ் 6xல் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா மைனஸ் 6. ஓகே, ஸோ நியூமரேட்டரில் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது ஏ மைனஸ் பிக்கு எக்ஸ் மைனஸ் 3, ஏ ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏபிக்கு எக்ஸ் இன்ட்டு 3 3x ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு 3 ஸ்கொயர் 9. டினாமினேட்டரில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6, இதில் ப்ராடக்ட்டு மைனஸ் 6, சம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 1 வரணும். ஸோ 2 3s are 6, ஸ்மால் நம்பருக்கு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 3s are 6, 3 minus 2 1. ஸோ இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும் பொழுது எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேங்களா? சரி, அப்படியே வச்சுக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படியே தான் வச்சுக்க முடியும். இதில் கேன்சல் பண்ணவும் முடியாது. இந்த கிவன் எக்ஸ்பிரஷன் இஸ் undefined when x denominator is equal to 0, that is x into x minus 2 into x plus 3 is equal to 0 இருக்கும் பொழுது. இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3. ஏதாவது ஒன்று 0 வந்தால் தான் நம்ம 0 கிடைக்கும். ஸோ x is equal to 0 or x minus 2 is equal to 0 or x plus 3 is equal to 0. இதில் வந்து x வேணும் அப்படின்னா minus 2 become plus 2. இதில் x வேணும் அப்படின்னா plus 3 becomes minus 3. Therefore, the excluded values are 0, 2 and minus 3. That's all.